நீ நான் காதல் சீரியல்ல இப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கம்பெனியில தான் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோயின் நம்ம கம்பெனியில தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல பிபிடி பிரசன்டேஷன் ரெடி பண்ணவே இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. உடனே வந்து நம்ம மேனகா அவங்களோட ஃபோனுக்கு தான், அதாவது வில்லிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க ஆஃபீஸ்க்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த வில்லி இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ஹீரோயின் தான் இருக்கிறாங்க. ஹீரோயின் தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு இது வேறு ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ நான் தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற ஆள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி பிபிடி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானே ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே வந்து பார்த்திங்கன்னா பிபிடியை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பிபிடியும் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ ஹீரோ அந்த பிபிடியை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இதனால் வில்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு மேலே ஒரு ஜெலஸ் வருது. என்ன இவ இப்படி நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கா, இவளை விடக்கூடாதே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போடுறாங்க. ஸோ நம்ம ப்ரொமோவில் பார்த்துருப்போம் ஏற்கனவே வில்லி வந்து நம்ம ஹீரோயினை எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் முறையாக நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஆஃபீஸில் மீட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.